மாப்பிள்ள. ஆமாமா நீங்க உட்காருங்க. என்னம்மா இது? நில்லுங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் எங்க போனீங்க? உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க கபிலன். புரியுதா இன்னைக்கு கபிலன் வாய் லீவு, அதனால நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் வராது. பதில் சொல்ல மாட்டாரா? ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? அது என்ன மதிக்காதவங்கள, என்ன பிடிக்காதவங்கள நான் மட்டும் என் மனசுல சுமக்கணும் அல்லவன். சொல்லுங்க அல்லவன். கபிலன், என்ன ரெண்டு பேரும் உளறிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லையே. மாமா, நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்களா? கபிலனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. இதெல்லாம் உங்க வேலையா மாமா? அவர் எதுவும் சொல்லாத. இந்த வீட்டுல எனக்கா இருக்கிற ஒரே ஜீவன் என் வல்லவன் மட்டும்தான். அவர் எதாவது சொன்ன அப்பா வீட்டுல இல்லைன்னதும் நல்லவங்க விஷம் போட்ட சாயெல்லாம் வெளுத்துருச்சு போலயே. தம்பி, நல்லவங்க சாயெல்லாம் என்னைக்கு வெளிக்காது. கபிலன், உன்ன மாதிரி தான் சந்தோஷம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். உன் சாயம் தான் வெளுத்துருச்சு. கபிலன், என்னது இது? என்னது புது பழக்கம்? நீங்க ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போங்க. முடியாது. நான் சொன்னா நீ கேட்டியா? இல்ல இல்ல, இப்ப நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா? சொல்லு, நான் ஏன் கேட்கணும்? கபிலன், அப்புறம் நீ என்ன சொன்ன? நாங்க ஃப்ராடா? ஃப்ராடு யாருன்னு தெரியுமா? வீட்டுக்கு தெரியாம காசு எடுத்துட்டு போய் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறவங்க பேரு தான் ஃப்ராடு. ஈரடியும் வாங்குறேன், கார்மெண்ட் வைக்க போறேன்னு பிரார்த்தனம் பண்ணி புனிதா கிட்ட காசு வாங்கினிய. அப்பெல்லாம் நீ பேசின பேச்சுக்கு ஆறுதெல்லாம் உங்க அக்கா கூட நின்னது நான் தான். ஆமா, நல்லவனா இருந்து இப்ப குழந்தை பெற சொல்லி தடுமாறிட்டு இருக்காரு அந்த சரவணன். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க புனிதா பட்ட பாடு இருக்கே. இவங்க பண்ண பரிகாரத்துல இருந்து எப்பெல்லாம் உங்க குடும்பம் அவளை காயப்படுத்துச்சோ அப்பெல்லாம் புனிதா கூட நான் இருந்திருக்கேன்.